ஜெயம் ரவி அப்படின்ற தன்னோட பேரை ரவிமோகன் அப்படின்னு மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா திடீரென விவகாரத்தை அறிவிச்சாரு ரவிமோகன். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இப்போ நடந்துட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, ரவிமோகன் தன்னோட புது தோழி கெனிஷாவுடன் இருந்து வருகிறாங்க. புது தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியது, இயக்குனரா அறிமுகமானதுன்னு பல முக்கிய முடிவுகளை அதுக்கப்புறமா எடுத்திருக்காரு ரவிமோகன். சமீபத்தில் விஜய் விவாகரத்து வழக்கு சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதுக்கு ரவிமோகனையும் பலர் மறுபடியும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரவிமோகன் பதிலடியா ஒரு பதிவை போட்டிருக்காரு. நான் அமைதியா என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உருவாக்கிட்டு வரேன். இதை மறுபடியும் சொல்ல விரும்புறேன். பெண்கள் மட்டும்தான் எப்பவும் சரி அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனா ஆண்கள் தான் இங்க அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது நீதித்துறைக்கு தெரியும். ஒரு நாள் என்னுடைய மனது உங்களுக்கு தெரியும். நான் நேசிப்பவங்களுக்காக என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு புரியும். உங்களோட கேவலமான எண்ணங்களை உங்களோடய வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் என் வாழ்க்கையை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.